என்ன சாமி கன்னியம்மன் கோவிலில் வந்து நீங்கள் சல்லிய சாஸ்திரம் பற்றி சொல்கிறீங்க? சல்லியம்னா என்ன, எதுக்கு? கன்னியம்மனுக்கும் சல்லிய சாஸ்திரத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கோவிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்ணால் செய்யப்பட்ட சில உருவங்கள் இந்த கோவில்லையும் இப்போ நம்ம காட்சிக்கு பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து மண்ணால் செஞ்சு சில கோவிலில் கொடுத்துருப்பாங்க, நிறைய பேருக்கு தெரியாது. இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக நான் நிறைய நாள் காத்திருந்திருக்கேன். நிறைய கோவில்களில் மண் குதிரைகள், மண் வண்டி, நிறைய நமக்கு நிறைய என்னென்ன மனசுக்கு பிடிக்குமோ அதெல்லாம். சின்ன விஷயங்க, நீங்கள் ஆற்றுல குளிக்கும்போது தண்ணி ஓடிட்டு இருக்கும்போது அந்த ஆற்றுல எந்த பொம்மையை வாங்கி கரைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அதோட நிவர்த்தி கிடைக்குங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சல்லியன் அப்படிங்கிற வார்த்தையினாலே சல்லிய சாஸ்திரம்னு பேர். இந்த மண்ணை எடுத்து ஊதி அது வந்து நிறைய இந்த போர் போடுறதுக்கெல்லாம் பயன்படும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த போர் போடுற விஷயம் பெரிய விஷயம். விவசாயத்தில் போர் போடுறதுங்கிறது வந்து கடவுளே தண்ணி அப்படிங்கிற கங்கை அம்மன், கன்னியம்மன் இவங்கெல்லாம் வந்து கடவுளாகவே நினைப்பாங்க. மழை வந்தாலே அது வந்து பெரிய ஒரு அற்புதமான விஷயம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ ஒருத்தர் வீட்டில் குழந்தை பிறக்கணும் அப்படின்னா ஒரு குழந்தை பொம்மையை செஞ்சு ஒரு கோவிலில் கொடுத்தா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். இது வந்து ரொம்ப அற்புதமான பரிகாரங்க. இந்த பரிகாரத்துக்கு சமமான ஒரு பரிகாரம் இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மண்ணால் செய்த பொம்மை, மண்ணால் செய்த, அதுக்கு பேரே சல்லியம்னு பேருங்க. அதனால் இந்த சல்லிய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட இது ரொம்ப பெரிய சாஸ்திரம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வருது. நம்மளே கிட்டத்தட்ட 300 எபிசோட் பார்த்துருக்கோம். அதில் வந்து சல்லிய சாஸ்திரத்தை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அந்த மாதிரி மதுரை, திண்டுக்கல் ஏரியாவிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கோவில்களில் இந்த மண் பொம்மை செஞ்சு வச்சு இறைவனை வேண்டுறது வந்து உறுதியாக நடக்கும். கண்டிப்பாக பெரிய பெரிய குதிரை செஞ்சு தருவாங்க. எனக்கு 5 குதிரை வேணும். அந்த காலத்துலலாம் வாகனங்கள் வேணும் அப்படின்னு சொல்லும்போது குதிரை, வண்டி, சில பேர் லாரி, பஸ்ஸு, இந்த மாதிரியெல்லாம் மண் பொம்மைகளாக செஞ்சு அதுக்கு வர்ணம் தீட்டி இறைவனுக்கு கொடுப்பதால் இறைவன் நமக்கு கொடுப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு தாத்பரியம். சல்லிய சாஸ்திரத்திற்கு சமமான பரிகாரம், ரொம்ப அற்புதமான பரிகாரம். இன்றைக்கும் காவிரி நதி ஓடக்கூடிய நிறைய கோவில்கள், அந்த கோவில்களில் வந்து இந்த பரிகாரம் கண்டிப்பாக முழுமையான உடனடி நிவாரணை. இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, சார் இது வந்து பஸ்ஸு, காரு, வீடு இதுகளுக்கு தான் பயன்படுமா? அதை விட பெரிய விஷயமாக இருக்கக்கூடிய நோய். இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா நோய் இருக்கும், கால் உடஞ்சி போய் அது ஒட்ட வைக்க முடியாமல் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அந்த மாதிரி கால் செஞ்சு கூட வைப்பாங்க. இது எந்த மாதிரி பரிகாரத்துக்கு சமமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவனுக்கு கண் தானம் கொடுக்கறதுக்காக கண் மலர் வாங்கி வைப்போம், வேல் வாங்கி வைப்போம், பாதம் வாங்கி வைப்போம். இந்த மாதிரி மெட்டலில் செய்கிற பரிகாரத்தை விட சல்லியத்தில் செய்யும் பரிகாரத்திற்கு அதிகமான அருள் சக்தியும் எனர்ஜியும் இருக்குங்கிற விஷயத்தை இந்த கன்னியம்மன் தாயார் கோவிலில் உங்களுக்கு சமர்ப்பித்ததால் மாபெரும் சந்தோஷம். ஆதிதேவியே
இப்போ ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த கன்னியம்மன் தாயாரின் கோவிலின் அற்புத சக்தியை இப்பொழுது பாருங்கள்.